வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் பேக். யூசர் ஃபீட்பேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். மெயில் வந்துக்கிட்டே இருக்கு. எப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அது வேறு நீங்கள் ஐப் கொடுக்காதீங்க. நானே ஆல்ரெடி ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். வந்த மெயிலெலாம் படிக்க முடியாமல் நானே பிச்சைக்காரமை சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு. ஆமாம், அவங்களாம் வந்து அவங்க பொறுப்பு அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. நான் தான் பருப்பு கடைய முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? பொறுப்பு பருப்பு என்ன ஒரு ரைமிங். பொறுப்பு திறப்பு, அது துறப்புங்க. பொறுப்பு துறப்பு, அதான் திறந்தாச்சு. ஆமாம், இப்போ மெயில திறக்க போகிறோம். பாக்கெட் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த நண்பர் வந்து பொதுவாகவே அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே போக்கோ ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம், இவரும் போக்கோ F6லேருந்து இப்போ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ்க்கு போயிருக்காரு. எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் போக மெயின் ரீசன் என்னென்னா 9000 mAh பேட்டரி அண்ட் போக்கோ வந்து பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் டிவைஸ். ஸோ இதுதான் மெயின் ரீசன். அவர் அப்பயே சொன்னது தான், அண்ணா இந்த மாதிரியான ஒரு காரணம் இருக்கிறனால தானே இது பக்கமே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஓகே, ஸோ காலி இங்கேருந்து அங்கே போய் ஒரு ஓகே சொல்கிறாரு, அங்கேருந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஓகே சொல்கிறாரு சும்மா. சரி, ஓகே. இப்போது Pixel 10a ஃபைனலாக சந்தோஷப்படும் விதமாக 3.68 GB அதோ ஃபைல் சைஸு பீட்டா வந்துருச்சு. பீட்டா வந்து அப்டேட்டும் பண்ணிட்டாரு ஆண்டவர். ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா வந்துடுத்து. ஆமாம், சரி. அபவுட் போக்கோ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் ஆஃப்டர் 1 month ஆஃப் யூசேஜ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஹாய் சிவா ப்ரோ, நான் கரண்ட்டாக போக்கோ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். மை ப்ரீவியஸ் ஃபோன் இஸ் போக்கோ M3 ஃபார் 3 years, போக்கோ F6 ஃபார் 2 years அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்டட் ஆன் எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் 1 month யூசேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேசிவ் போக்கோ யூஸராக இருப்பார் பிள்ளைய. வீட்டில் வந்து ஃபோனை உரமா வச்சு அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியில் போயிட்டு 1 month ஆனிவர்சரின்னு போட்டு ஒரே செலிப்ரேஷன் கேக்லாம் கட் பண்ணி இதெல்லாம் பண்ணாலும் பண்ணுவார் போல். சரி, போக்கோ M3 அதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பிராண்டுக்குள்ளே நான் போனேன். இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது 11,000க்கு வேறு எந்த ஃபோனுமே இதுக்கு ஈக்குவலாக இல்லை. 6000 mAh பேட்டரி, ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசரு, பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே எல்லாமே அந்த ப்ரைஸ்க்கு செமையாக இருந்துச்சு. பட் அந்த பட்ஜெட்டில் மற்ற ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீலியோ G85 இல்லாட்டி G80யோட இருந்தது. அப்படியும் இல்லைனா யூனிசாக் மாதிரியான ஒரு பெக்யூலியரான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட இருந்ததா. நீங்கள் யூனிசாக்கை பற்றி பேசல, ஆண்டவரை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பேசியிருந்துருக்கணும். சரி விடுங்க. அந்த மாதிரி ப்ராசர் தான் இருந்துச்சு. ஆனால் என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போக்கோ X3 ரியலி கிரேட் ப்ரோ. 3rd year ஆஃப் யூசேஜில் பஸ் டயர். இது பஸ்டா? பஸ்ஸு டயரு, பஸ் டயரா? அது மாதிரி வேறு டிஸ்பிளே போட்டு சாப்பிடும்போது சாம்பாரில் பட்டு என்னையா இதெல்லாம் அந்த போனை எப்படி கொடுமைப்படுத்தணும். சாம்பார்லாம் பட்டு மதர் போர்டில் போய் நிறைய அடி வாங்கிருச்சா. பஸ் விட்டு ஏற்றினன்ற மாதிரி ஆரம்பித்து சாம்பார்லாம் ஊற்றி அதுக்கு தவசம்லாம் வேறு பண்ணியிருக்கீங்க. சரி, அண்ட் அப்புறமா F6 மொபைலு யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் உங்கள் சேனலை பார்த்தேன். வாங்கிட்டேன் ப்ரோ. 2 years சம்மர் ரஃபாக யூஸ் பண்ணியிருக்கேன். டெய்லியும் 10 hours வித் 3 times சார்ஜிங். பொறுமையின் சிகரமாக இருப்பாள் நம்மளே. 10 மணி நேரம் யூஸ் பண்ணது மட்டும் இல்லை, 3 தடவை சார்ஜ் போட்டுருக்கேன். ஃபோனில் வெறும் பேட்டரி மட்டும்தான் ப்ரோ குறை, மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. 1 monthக்கு முன்னாடி நான் போக்கோ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் வாங்கினேன் ப்ரோ. டிஸ்பிளே, கலர், பிரைட்னஸ் எல்லாமே, சவுண்டு, பில்டு குவாலிட்டி, ஹாப்டிக்ஸு எல்லாமே ஃப்ளாக்ஷிப்க்கு குறையாமல் இருக்குது. போக்கோ F6ல இருந்து இதுக்கு வரும்போதே செமையாக இருக்குது ப்ரோ. எல்லா ஆங்கிள்லேயுமே இது பெட்டராக இருக்குது. ஆமாம், அது கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் மாதிரி தானே இருக்கும். F6 நல்ல ஃபோன் தான். ஆனால் மேட்டர் என்ன, பில்டு குவாலிட்டி அங்கேயும் எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் ஸ்கோர் பண்ணோம். ஆமாம், பேட்டரி அங்கேயும் எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் ஸ்கோர் பண்ணோம். ஓகே, கேமரா கண்டிப்பாக ப்ரைமரி பேக் கேமரா செமையாக எடுத்துச்சு ப்ரோ. அதுவும் ஃபஸ்ட்டு ஷாட்டு 100 pics in 3 seconds. மறந்துட்டேன், டீட்டெயில்ஸ் கூட பக்காவாக வந்திருந்தது. ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபோட்டோ கொஞ்சம் இந்த பட்ஜெட்டுக்கு மொக்கையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. நீங்கள் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் ஆண்ட்ராய்ட் 17ல் LHDC கோடக்கு, ஆமாம் LHDC வந்துடும், எல்டாக்கு ஆப்டெக்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும் ப்ரோ சொன்னீங்கல்ல. ஆனால் நான் இதில் எல்லாம் போக்கோ F6 வாங்கின புதுசுலேயே இருந்த செட்டிங்ஸ்லேயே பார்த்துருக்கேன். ஆல்ரெடி எல்லா சப்போர்ட்டும் இருக்கும் ப்ரோ. அந்த Xiaomi இதில் எல்லாமே இருக்குல்ல ப்ரோ. Xiaomi விடுங்க, இப்போ பாருங்க, மோட்டோவோட H70 யூஸ் பண்ணேன். அதுலேயும் LHDC இருக்குது, குவால்காம் ஆப்டெக்ஸ் அடாப்டிவ்லாம் இருக்குது. சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணி காமிச்சு ஒரு 5 நாள் முன்னாடி விற்கலான்னு சொல்லி பேசிட்டு அது ஒன்றும் இல்லைங்க, அது பணப்பிரச்சனை ஆகிப்போச்சு. மனப்பிரச்சனை ஆகிப்போச்சு. ரீசெட் பண்ண உடனே இப்போ சரியாயிடுச்சு, எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. இல்லைன்னா இந்நேரம் அது எப்பயோ இயற்கை எழுதி இருக்கும். சூச்சமத்தை வெளியே சொல்லிட்டாரே விடுங்க, அதெல்லாம் தெரியாது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து எல்டாக்கும் ஆப்டெக்ஸ் HD வரைக்கும் ஃப்ரீ ப்ரோ. அதனால் எல்லா ஆண்ட்ராய்டு
ரன் ஆகிற ஃபோன்லேயுமே இந்த ரெண்டுமே வந்துடும். எல்ஹெச்டிசி ஆண்ட்ராய்ட் 17 அண்ட் அபோவில் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, பேட்டரி பொறுத்த வரைக்கும் ப்ரோ எனக்கு சத்தியமாக புரியல, இதுக்கு மேலே எப்படி அடிக்கணும்னு. நான் டெய்லி ஒரு 10 மணி நேரம் குறையாமல் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க ஃபோனை? நான் 10 மணி நேரம்லாம் யூஸ் பண்ணுறேன். ஹாட்ஸ்பாட்டுக்கு தான் நிறையா யூஸ் பண்ணுறேன். நானும் டெய்லி 10 ஹவர்ஸ் குறையாமல் யூஸ் பண்ணுறேன்னு அவர் சொன்னதை படிக்கும்போது எனக்கு இப்படி நல்லா அப்படி மங்குது நமக்கு. பேக்ரவுண்டில் கூட ஒரு 6 to 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணேன். ஆனாலும் நைட்டு தூங்கும்போது ஒரு 5 to 10% பாக்கி இருக்கும் ப்ரோ. தூங்கும்போது மட்டும்தான் ப்ரோ சார்ஜ் போடுறேன். ஒன் டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரும் ப்ரோ. ஒரு வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அவன் பேர் என்ன? இத்தனைக்கும் பாருங்க, இத்தனைக்கும் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டு 120 ஹெர்ட்ஸுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் அடித்து துவைச்சிக்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் மன தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஒரு சின்ன இடத்துல கூட லேகு அவ்வளோவா இல்லை. போக்கோ F6 கூட ஓவராக மல்டிடாஸ்க் பண்ணும்போதோ இல்லாட்டி கால்ஸ் வரும்போது லேக் இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக 39Kக்கு ஸ்மூத்து ஒர்த்து ப்ரோ. ஐசிஐசிஐ கார்டு வச்சு வாங்கினா 4000 டிஸ்கவுண்ட் வேறு இருக்குது. அதனால் யாராவது வந்து பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என்னோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், X8 Pro Max இஸ் சச் குட் டிவைஸ். அதில் வந்து ப்ளூடூத் ஆடியோ கூட ஓரளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். பட் டைப் சி ஆடியோ வந்து பீயிங் டிமென்சிட்டி கொஞ்சம் ஸ்னாப்ட்ராகன் அளவுக்கு இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் இந்த சொல்கிறேன். ஆக மொத்தம் இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட டிமென்சிட்டி மொக்கன்னு சொல்கிறதுக்காக நான் வரல. டிமென்சிட்டி அவங்க தரப்புலேருந்து இந்த ஏரியாலலாம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரக்கூடிய டிமென்சிட்டி பேஸ்டு ஃபோனில் டைப் சி ஆடியோ ஒன்றும் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ அதை நான் கன்வே ஆடியோன்னு நீங்கள் சொல்கிறதுல தான் எனக்கு ஒன்று அதில் இந்த டால்பி விஷனோட ஜாமியோட ஒரிஜினல் இருக்குல்ல, அது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வேணால் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ் ப்ளீஸ் ட்ரை தட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். 40K பட்ஜெட்டில் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணாத ரீசன் பர்சன்ஸ் யாருனாலும், அதாவது கேமராவை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாத யாராக இருந்தாலும் 40,000 ரூபா பட்ஜெட்டில் எல்லாருக்குமே இந்த பர்ச்சேஸ் பண்ணலாம் செம்ம ஒர்த்து. யாராச்சும் லோ பட்ஜெட் ஃபோனில் இருந்து இதுக்கு ஜம்ப் ஆனீங்கன்னா ப்ளீஸ் ரிமெம்பர், பெரிய ப்ராசர் ஃபோன்ஸ் எப்பயுமே கொஞ்சம் ஹீட் ஆகும். யாரும் அந்த ஹீட்டை பார்த்து இந்த பிராண்டு தான் குறைச்சி எடை போட வேணாம். சிவப்ரோ நீங்கள் சொன்ன அந்த வார்ம் ஃபீல் 5G டேட்டா யூஸ் பண்ணும்போது எனக்கு வரலை. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா கேஸ் குவாலிட்டி யூஸ் பண்ணால் அது லைட்டாக வார்ம் ஃபீல் ஆகுது. ஏன்னா 1 month ஆஃப் யூசேஜில் எப்போவுமே ஓவர் ஹீட் ஆகலை. செம ஒர்த்தாக இருக்குது ப்ரோ. அண்ட் பரத்வாஜ் ப்ரோக்கும் என் சைடில் இருந்து ஒரு தேங்க்ஸ் கன்வே பண்ணிவிடுங்க. ஏன்னா பரத் வந்து ஃபஸ்ட்டு சொன்னான் இல்லையா, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீல் கிடச்சதுன்னு பரத் சொன்னான். பரத் வந்து கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் திரும்ப வந்து ஒரு ஃபோனில் லேண்ட் ஆகிறான். அந்த ஃபோனில் பார்த்தா 9500S இருக்குது. அண்ட் அது வந்து ஒரு போக்கோ டிவைஸாக இருந்தாலுமே ஸ்பீக்கர் நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா வந்து பிரைமரி சென்சார்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டோட ப்ராசஸிங் நல்லா இருக்குது. ஸோ அதனால் அவன் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருந்தான். அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு நிறைய அட்வான்டேஜஸ் ப்ரோ, 100 வாட் சார்ஜிங் அது இதுன்னு சொல்லி அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ அதனால் பரத்துக்கு எப்படி இருந்ததுன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, பரத்தோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் வியாதியில் இருக்கும். என்னென்னா இப்படி திரும்பி பார்ப்போம், ஓ நேற்று கல்யாணம் ஆயிடுச்சா, ஒரு நாள் ஆயிடுச்சா, அச்சா ஒரு நாள் ஆயிடுச்சா, அவ்வளோ அப் டு டேட்டாக இருக்கிறதா நினப்பு நம்ம எல்லாருக்கும். அதனால் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், நான் கடைசியாக விளாண்ட கேம் வந்து GTA Vice City அப்படின்னா, நான் இப்போ GTA 5 போய் லேண்ட் ஆனேன்னா எனக்கு கிராஃபிக் அப்டேட் எப்படி ஃபீல் ஆகும்? செம்மையா இருக்கும். பட் இதுவே நேற்று வரைக்கும் அந்த கேம் எல்லாம் ஆடிட்டு இருக்க ஒருத்தர் போயிட்டு GTA 5 எப்படி தெரியுமா அப்படின்னு நான் பேசினா அவர் என்ன நினைப்பாரு, என்ன GTA 5ல காசு கொடுத்தாங்களா, ராக் ஸ்டார் கேம்ஸ்ல காசு கொடுத்தாங்களா, கிராஃபிக்ஸை பத்தி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க, எவ்வளோ நல்ல கிராஃபிக் கேம்லாம் வந்துருச்சு தெரியுமான்னு சொல்லுவாங்களே. இதுதான் ரியாலிட்டி. 4 வருஷத்துக்கு ஒருக்க 3 வருஷத்துக்கு ஒருக்க அப்கிரேட் பண்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வர ஃபோன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் மாதிரியான ஒரு ஃபீல் வரும். 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்கான்னு உட்காந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டோ இல்லாட்டி வந்து எப்போ பாரு நியூஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கிட்டோ இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களில் பெரிய லெவல் ஆஃப் இம்பாக்ட் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதை முதல்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உசைன் போல்ட் 10.58 செகண்ட்ஸில் அவர் 9.58 செகண்ட்ஸில் அவர் வந்து ஜெயிச்சிருக்கலாம். 9.57 செகண்ட்ஸாக இருந்தாலும் வேர்ல்ட் ரெக்கார்டு தான். கண்டிப்பாக. என்னையா இது 0.01 செகண்ட்லாம் மேட்ராயா அப்படின்னு தான் சொல்ல தோணும். மேட்ரு தான், அப்படி தான் சொல்ல தோணும். அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுறனால. இதே 13 செகண்ட்ல ஓடிட்டு இருந்த ஒருத்தர் 9.58 அடிக்கும்போது எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு பம்ப்டப் அந்த மாதிரி நீங்கள் வந்து டிவைஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அதை பற்றி ஃபாலோ பண்ணி விரக்தியில் போய் உட்காந்துடுறீங்க. அதனால் எல்லாரும் கொஞ்சம் மனசை டிஸ்கோ சாந்தின்னு மாற்றுங்க. ஓம் சாந்தி டிஸ்கோ சாந்தி, அதுதான் பெட்டர். ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நிம்மதியான தேடலுக்குள்ளே போகலாம். அதை விட்டுட்டு வந்து எதையாவது பார்த்துக்கிட்டு, நான் இப்பயும் மறுபடியும் சொல்கிறேன் ப்ரோ, X8 Pro Max நான் சூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வெக்கமே இல்லாமல் இதை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லுவேன். 10A எனக்கு 10A வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டில் 43,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த ஃபோன் திடீர்னு பார்த்தா ஆஃப்லைனில் வந்து எந்த விதமான ஆஃபரும் எல்லாமே 47,000 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. சரி, சப்போஸ் கார்டு ஆஃபரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சில பெனிஃபிட்ஸோ ஆட் ஆச்சுன்னா ஒரு 43, 42 கிடைக்கும் அப்படின்னா, நிஜமாக சொல்கிறேன், X8 Pro Max ஒரு சுப்பீரியர் ஃபோன், வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட், இதோட லவுடான ஸ்பீக்கரு, எல்லா அட்வான்டேஜஸும் இருந்தாலும் எனக்கு என்னமோ இது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான்.
அவ்வளோ இதுக்காக எல்லாரையும் இதுதான் வாங்கணும்னு நாங்கள் என்னைக்காவது சொன்னோமா? 15 வித்துட்டு இது வாங்கிக்கோங்க. எதுக்கு? அப்படிதான் நம்ம சொல்லணும். இல்லை ஆல்ரெடி அறிஞ்சுக்கிட்டு எல்லார்ட்டையுமே சண்டை போட வேண்டியதான் இனிமே. ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஏதோ இன்ஸ்டாகிராம் வந்து ஏதோ பீட்டா ஆப் வச்சிருக்கான் இன்ஸ்டன்ட் அப்படின்னு. அதுல போய் சிம்பிளா ஒரு 15 செகண்ட் ஒரு வீடியோ எடுத்து வாங்கினா பிக்சல் தான்டா, அப்படி இல்லைன்னா நீ மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் செல்லாது தம்பி, செல்லாது. இல்லை, இந்த மனநிலைக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். அதான் சொல்ல வரோம். சரி, நம்மளால ஒரு சில வீடியோ அதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம். அது எல்லாத்தையும் நாங்கள் எப்படியும் வீடியோவில் அட்டாச் பண்ணுவோம், நீங்களும் பாருங்க. ரைட்டா? ஸோ அது ஒன்றா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போடு ரகுராமன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஜியோ vs VI 5G feedback. Wow. I would like to share my feedback regarding the 5G network performance of Jio and VI in Vellore. Wow. Recently conducted a speed test using a Vodafone Idea connection, and the result shown the download speed is approximately 244 Mbps. Ping of 20 milliseconds. அதுதான் ப்ரோ அல்டி செலிப்ரேஷன் தான். 20 millisecondsங்கிறது வேற லெவலு. This indicates a strong and stable 5G network experience in my location than Jio. இதே சமயம் பேஸ்ட் ஆன் மை யூசேஜ் கம்பேரிசனு VI 5G நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் வெள்ளூரில் ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஃபாஸ்டராகவும் இருக்குது. எஸ்பெஷலி டவுன்லோட் ஸ்பீடும் லேட்டன்சியும் அல்ட்டியாக இருக்குது. ஆமாம், பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லேட்டன்சி கம்மியாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் ஏதோ ஆன்லைன் கேம்ஸ்லாம் ஆடுறீங்க, நீங்கள் பப்ஜி மாதிரியான கேம்லாம். ஆமாம், லேட்டன்சியே இருக்காது. உண்மையா? இங்கே இப்போ இவர் ஆண்டவர் வீட்டிலேயே ஜியோ வந்து 30-40க்கு விற்கோ திக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக VI 5G விட்டுருக்கான். நான் சிம்மு புதுசாக வாங்கினேன். இந்த ரூமில் 200 வருது. 200 வருது. ஹவு? இந்த ரூமில் ஏர்டெல் எவ்வளோ வந்துருமா? ஜியோ கூட திடீர்னு 200 வந்துடும். ஆனால் அது கொஞ்சம் கோளாராக திடீர்னு 200 வரும், திடீர்னு 20 வரும், திடீர்னு 300 வரும். அதில் மாறும். நீங்கள் ஏர்டெல் சப்பானி தான் கடைசி வரைக்கும் 30, 35 அது தாண்டிலாம் போகாது. ஆனால் VI என்னடான்னு பார்த்தா இப்போ 5G வந்து ஆரம்பிச்சதும் 200, 250 வீட்டுக்குள்ள இந்த ரூமில். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த டேட்டா. போட்டிருக்காரு, அவரே போட்டிருக்காரு. சில இது போட்டு வச்சிருக்கு. பறக்கிறானே என்னது? ஓகே, ஆமாம் ப்ரோ, இந்த ரூம்லேயே அவ்வளோதானே ப்ரோ வருது ஜியோ. கரெக்ட் தான், அவர் கரெக்ட் தான் போட்டிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ வந்து RJ ஸ்ரீஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து நம்மக்கிட்ட ஒரு சில சஜஷன் கேட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிங் யுவர் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் மோட்டோ Edge 70 vs iQOO 15R vs OnePlus 13R ஃபார் காலேஜ். ஃபஸ்ட்டு பார்த்ததுமே சொல்லிடுறேன் ப்ரோ, உங்களுக்கு வந்து நல்ல பில்டு குவாலிட்டி LTPO பேனல்லாம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட வெக்கமே படாமல் 6000 mAh எனக்கு போதுன்ற முடிவோட 13Rல போய் லேண்ட் ஆகிடுங்க. அவ்வளோதான், சரியா? அண்டு இப்போ iQOO 15R வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா கிராஜுவலாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி அது பழைய ப்ரைஸில் இல்லை. அதனால அவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு சொல்ல மனசு வரலை. 3000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இப்போது இதுவே யோசிச்சு பாருங்களேன். 12256 வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்டாக? கண்டிப்பாக. அதை விட்டுட்டு நீங்கள் 13Rல ஆஃப்லைனில் ஸ்டாக் இருந்தால், பட் ஆஃப்லைனில் இனிமேல் வந்து OnePlus அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஆல்ரெடி அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ப்ரோக்கப் பண்ணிட்டாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா 16512 13R இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 13R 16512 இருந்தால் அதை நீங்கள் வந்து கார்டு ஆஃபர் எல்லாமே அவைல் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் போனஸ் எதாவது போட்டுலாம் முடியும்னா எல்லாம் போட்டு 40,000 ரூபாய் கீழே கொண்டு வர முடிஞ்சதுன்னா ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா அதுவும் சூப்பர் ரிலையபிளுங்க 16512னால. அதனால 13R போகலாம். இந்த Edge 70 எப்படிப்பட்ட ஃபோன் அப்படின்னா ஷோ ஆஃப்க்கு வேற லெவல் டிவைஸ். ஆமாம், நல்ல தின்னா இருக்கு. இத்தனைக்கும் அவ்வளோ தின் ஃபார்ம் ஃபேக்டரில் 6mm தான் திக்னஸ்ஸு, சரியான வெயிட்டே இல்லை, நான் லைட் வெயிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. 68 வாட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்கான். ஸோ பாசிட்டிவ் சைன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ரிலையபிலிட்டி அப்படின்னு வரும்போது எனக்கு என்னமோ OnePlus 13R இஸ் ஆல்வேஸ் சாலிட் இன் அமாங் தீஸ் 3. Edge 70 எப்படின்னா, நான் Pixel 5 எப்படி ஃபீல் பண்ணணும் அந்த ஸ்லிம் அண்டு வெயிட்லெஸ்ஸை, அப்படியே Edge 70 நான் 70ல் ஃபீல் பண்ணேன். ஓகே, இப்போ நம்மால் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஹாய் சோபர்னி ப்ரோ, ஹோப் யூ டூயிங் வெல். ஐ பின் லாங் டைம் சப்ஸ்கிரைபர். தேங்க் யூ ஃபார் தோஸ் ஃபேண்டாஸ்டிக் பிரேக் டவுன்ஸ் அண்ட் ஹவு தீஸ் ஃபோன்ஸ் ஆக்சுவலி பர்ஃபார்ம் இன் ரியல் வேர்ல்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஸ்பெக்ஸ். லிட்டரலி சேவ்டு மீ ஃப்ரம் பையிங் அபவுட் த 5 யூஸ்லெஸ் ஃபோன்ஸ். தேங்க் யூ ஃபார் யுவர் மெகா கம்பைலேஷன் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இந்த மாதிரியான கிரெடிட்ஸ் கொடுக்கறதுக்கு மனசு வேணும். கண்டிப்பாக. ரைட்டு. ஸோ ஐ எம் கோயிங் டு நீட் அ ஃபோன் டு சர்வை காலேஜ் வித் அண்ட் ஐ ஹாவ் அன் எபிக் 3-way டைலமா. ஏன்னா நேற்று தான் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் போனேன். அங்கே போய் நான் வந்து நியூ டிவைசஸ்லாம் ட்ரை பண்ணேன். மோட்டோரோலா Edge 70 ஜென்யூன்லி சர்ப்ரைஸ்ட் ப்ரோ. ஐ ஃபீல் லைக் ஃப்ளாக்ஷிப் ஃபோனு கையில் பிடிக்கும் போது. இத்தனைக்கும் பிரிஸ்டின் ஹலோ UI வந்து சீம்லெஸ்ஸாக இருந்தது. அதில் 4800 mAh பேட்டரி வேறு இருக்குல்ல, அதான் 5000 கிட்ட போட்டு ரவுண்டாக. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வேறு லெவல் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் ஏன்னா அவர் காலேஜில் போய் இருக்கணும், காலேஜில் போய் யூஸ் பண்ணும்போது இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கிட்ட போதும் தான். ஆனால் OnePlus 13R திஸ் வாஸ் த வைல்ட் கார்ட் ஃபார் மீ ப்ரோ ஆஃப்டர் ஹோல்டிங் இட். ஐ திங்க் த பர்ஃபார்மன்ஸ் ஹாஸ் டு பி அதான் ஹேஸ் ஆன் டாப்பு வித் 8 Gen 3 வேறு, லிட்டியா 700 கேமரா சென்சார் வேறு இருக்குது. ஒரு பேலன்ஸ்டு பேக்கேஜாக ஃபீல் ஆச்சு ப்ரோ.
ஓகே அண்ட் தட் இஸ் திக் ஆல் பாக்ஸஸ் அதான் டிக்ஸ் ஆல் பாக்ஸஸ் இந்த கேமிங் அண்ட் ஃபோட்டோஸ் ஃபார் மீ. ஏன்னா 13R டெலிஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்குல்ல, அதனால சொல்லியிருக்காரு. அண்ட் ஐகோ 15R I have had my eyes on this for a long time simply due to the sheer power. I know it's going to rocket through everything. ஏன்னா என்ன டாஸ்க் கொடுத்தாலுமே அசால்ட் பண்ண போது 8 Gen 5 வேறு. பட் அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எனக்கு ஒரு மோட்டோவையோ ஓப்போவையோ கம்பேர் பண்ணும்போது அது நமக்கு தேவைதானா அப்படி கேட்க தோணுச்சுன்றாரு. ஸோ கிவன் தட் ஐம் கோயிங் டு பி டூயிங் குவைட் அ பிட் மல்டிடாஸ்கிங் அண்ட் காலேஜ் ஒர்க்கு ஆஸ் வெல் அஸ் வாண்டிங் டு ஸ்னாப் ஃபோட்டோஸ் அண்ட் மெமரிஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட். அதான் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுற எல்லாத்தையுமே எங்கால வந்து பதிவிட போகிறார். ஆமாம். ஸோ விச் ஒன் ஆஃப் தீஸ் வில் யூ சஜஸ்ட்னா அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். சரியா, உங்களுக்கு OnePlus 13R தான். ப்ளஸ் OnePlusல வந்து நீங்கள் ஃபோனை கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணி லைன் விழுந்தா கூட உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருவாங்க. அதனால வேற ரீசனே இல்லாமல் OnePlus 13R இஸ் வாட் வி வில் சஜஸ்ட். ஆனால் ஆல்சோ சைட் நோட் ப்ரோ, என் ஃப்ரெண்டு வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் ஸ்டக் டு, ஏன்னா ஹீ இஸ் டையிங் டு கெட் அ பிக்சல் எதர் Pixel 7 Pro or 8, பட் வி குட் நாட் கெட் ஹோல்ட் ஆஃப் அ சிங்கிள் ஒன் இன் த ஆஃப்லைன் ஸ்டோர். Do you think that he is really better as a thing for one on online and have a simply feature? Okay, நியூயர் பிக்சல் ஃபோன் வாங்குறதா இருந்தால் நான் என்ன சொல்வேன்னா 10A 9A வந்து நான் ஏன் ஸ்கிப் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். 9A வந்து 40K அவைலபிளுங்க. 9A விட சைலண்ட்டாக 10Aல ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போய் இங்கேயே உட்காரு இதுவே போதும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல, சொல்ல மனசும் வரலை. அதனால் 10A போக முடியும் அப்படின்னா 10A போக சொல்லிட்டுங்க உங்கள் ஃப்ரெண்டை. அப்படி இல்லையா Pixel 8 Pro யூஸ்டு மார்க்கெட்டில் பில்லோட கிடைக்குதுன்னா அதுக்கு போகலாம். 7 சீரிஸ் கிப்பு ப்ரோ. சரியா, 7 Pro பற்றியும் நான் நிறைய பேசிட்டேன், 7 பற்றியும் பேசிட்டேன். 7Aல பேட்டரி பல்ஜ் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் 6 சீரிஸ் பற்றியும் பேசியாச்சு. 6 Pro கிடைக்குதுன்னா அது கூட நீங்கள் தாராளமாக போகலாம். பட் அகைன் அதுக்கெலாம் இந்தியாவில் வாரண்டி வாய்ப்பே கிடையாது. 7 Proக்கே இந்தியாவில் பெருசாக அவங்க சர்வீஸ் பண்ணுறது இல்லைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க மொத்தம் ஒரு 8 Pro மாதிரியான டிவைஸ் கிடச்சதுன்னா கொஞ்சம் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். Pixel 9 and 9 Proலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ப்ரோ. 9ம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்குலாம் கிடச்சிது ஒரு டைம். ஆனால் இப்போ வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. Pixel 8ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டெட் பிக்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது பச்சையாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து Pixel 8 வந்து சஜஸ்ட் பண்ண முடியல. சரியா, ராகவன் கிட்ட கூட இருக்கு. ராகவன் வந்து டிஸ்பிளேயாக மாற்றிட்டாரு. இருந்தாலும் எங்களுக்கு வந்து மனதளவில் என்ன ஒன்று அப்படின்னா Pixel 8 வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே மாற்றிட்டோம். இப்போ மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் டிஸ்பிளே மாற்றாத யூனிட்டாக இருந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆன யூனிட்டாக இருந்து நம்ம கைக்கு வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா. ஆமாம். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அது சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ விச் ஒன் ஆஃப் த டூ ஃபோன்ஸ் யூ வில் பர்சனலி ரெக்கமெண்ட் ப்ரோ 2026? எனிதிங் இஸ் மச் அப்ரிஷியேட்டட். வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பெஸ்ட் ரிகார்ட்ஸ். ஓகே ப்ரோ, சூப்பர். எனக்கு வந்து என்னன்னா சிம்பிள், நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 13R 16/512 வாங்க முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். வாங்கிட்டு ஒரு அடுத்த ஒரு 3-4 வருஷம் தயவுசெய்து அதில் ஓட்டிடுங்க. ப்ளஸ் கஸ்டமருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உண்டு. அண்ட் வந்து ஆன்டி ரோல் பேக் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து OnePlus பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் இதை பற்றி டிபேட் பண்ணியிருந்தாலும் கூட OnePlus டிவைஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா பூட்லோட் அன்லாக் பண்ணி கொஞ்சமாக ஏதாவது ஒரு சில வேலைகள்லாம் பண்ணலாம். ஸோ அதனால் ஆக்சுவலி இட் இஸ் அ குட் ஆப்ஷன். அடுத்து உங்கள் நண்பருக்கு வந்து ஒரு Pixel 10Aவோ இல்லாட்டி யூஸ்டு மார்க்கெட்டில் Pixel 8 Proவோ இருந்ததுன்னா ஓகே ப்ரோ, மற்றபடி வேறு எதுவும் வேணாம். சரியா, ஒரு 10A அப்படி இல்லைன்னா 8 Pro. மற்றபடி வேறு ஏதாவது டிவைஸ் உங்களுக்கு Pixel 9லாம் கூட யூஸ்டு மார்க்கெட்டில் 256GB கிடைக்குதா, தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 10A காடாபுரலாம் போட்டால் 40 கிட்ட வந்துடும்னு நினைக்கிறேன். வரும் ப்ரோ, வரும். ஆனால் அற்புதமான ஒரு டிவைஸ் ப்ரோ. அது வந்து நான் சொல்லணும்னு இல்லை, ஏன்னா நான் சொன்னால் நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா இவருக்கு பிக்சல் பிடிக்கும்னால சொல்கிறாருன்னு கூட நினைக்கலாம். நீங்கள் வந்து யாரனாலும் நீங்கள் கேளுங்க, கீகே ரஞ்சித் சார்லாம் வந்து வானத்துக்கும் பூதிக்கும் இன்னையா இது எங்காலும் இப்படி குதிக்கிறாரு அப்படி இருந்தது. அவரெல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ஐயோ இன்னையா இது அப்படின்னு இருந்தாரு. பின்னாடி அவருக்கு ஒரு கண்ணில் அந்த தேஜஸ் எல்லாம் பார்த்தா அவர் வந்து ஃபர்ஸ்டே சொன்னார் பிக்சல்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. வேற லெவல் ட்வீட் அது. சும்மா பிக்சல் வந்துட்டு அன்டு டு ஸ்கோர் சொல்லு, கேம் ஆடுறதுக்கு சொல்லு. இன்னமும் பிக்சலை வச்சு அன்டு டு ஸ்கோர் கேமிங்லாம் விளாண்டா நீங்கள் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஆமாம், எங்கள் ஆள் வந்து சொல்கிறது ரூடாக இருந்தாலும் அதான் உண்மை. சரியா, அது வேற யாராவது ஒரு சில தப்பு எடுத்துக்க போறீங்க. உண்மை இதுதான். ஏன்னா பிக்சல் நம்ம எத்தனை தடவை தாங்க சொல்றது, கம்பெனிக்காரனே சொல்லிட்டான் ஐயோ நான் பண்றது ஒரு வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட், கையில வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் பண்ணி கொடுக்குறேன், அதுதான் என்னோட எய்ம் அப்படின்னு அவனும் கதறிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல நம்ம வந்து திரும்ப என்ன பண்றது? கண்டிப்பா. ஓகே ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கார்த்திக். பார்க்கலாங்க. பாய்.